வணக்கம். மேலும் இந்த புதிய ஆண்டு பிறக்கும் போதே உங்கள் வாழ்க்கையில 100% ஒரு பெரிய மாற்றத்தை அவர் ஏற்படுத்த போகிறார். இந்த உலகத்தில எத்தனை தொழிலதிபர்கள், பணக்காரர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரின் ஜாதகத்திலும் ராகுவுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அல்லது இந்த ராகுவின் பங்களிப்பு இல்லாமல் கோடீஸ்வரர், மில்லியனர், பில்லியனர் ஆகும் நிலை சாத்தியம் ஆகாது என்று நான் சொல்லுவேன். ஏனெனில் கலியுகத்தின் இந்த சர்வ வல்லமை வாய்ந்த கிரகம் உங்களுக்கு நன்மையை அளிக்க தொடங்கினால் அது தரையில் இருப்பவரையும் வானம் வரை உயர்த்திவிடும். அதே சமயம் அது தீங்கை கொடுக்க தொடங்கினால் வானத்தில் நிற்பவரை தரையில் கொண்டு வந்துவிடும். கலியுகத்தில் அத்தகைய சக்தி இந்த கிரகத்திற்கு உண்டு. இங்கு ராகு பகவான் குருவின் நட்சத்திரத்தை விட்டு விலகி சதய நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்துள்ளார். சதய நட்சத்திரம் இவருடைய சொந்த நட்சத்திரம் ஆகும். இந்த நட்சத்திரத்தில் சென்று பெரிய புயல் போன்ற வெற்றியை அவர் கொண்டு வரப்போகிறார். ராகு பகவான் தன்னுடைய இஷ்டம் போல செயல்பட சுதந்திரம் பெறுகிறார். இது 2026 தொடக்கத்திலிருந்து ஆகஸ்ட் 2026 வரையிலான காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அடுத்த 243 நாட்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கனவில் கூட நினைக்காத வெற்றிகளையும் இலக்குகளையும் அடைந்து விடலாம். நான் சொல்றேன், கனவில் கூட நினைக்க முடியாத ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் சக்தி இந்த கிரகத்தின் கையில் உள்ளது. ராகு பகவான் முதலில் தன்னுடைய பரம நண்பரான சனி பகவானின் ராசியில் சஞ்சரிக்கிறார். இரண்டாவதாக குருவின் நட்சத்திரத்திலிருந்து விலகி அவர் சுய நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்துள்ளார். கிரகத்தின் வலிமையை பொறுத்தவரை இவருடைய நிலை முழுமையான பலம் கொண்ட நிலையில் உள்ளது. இவர் உங்களுக்குள் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு தனிப்பட்ட வெறியை உண்டாக்கப் போகிறார். வேண்டும் என்றால் வேண்டும் என்ற மனப்பான்மையை உருவாக்குவார். உங்களுக்கு உங்கள் விருப்பம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும், வாழ்க்கையில நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும், உங்களுடைய கனவு ஒன்றை நிறைவேற்ற முடியாமல் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு இது வேண்டும் என்றால் வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் ஒரு வெறியை உங்களுக்குள் ஏற்படுத்த போகிறார். இது வெறும் வெறி மட்டும் அல்ல. கடந்த காலத்துல குருவின் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இவர் இவ்வளவு வெற்றியை, புத்திசாலித்தனத்தை, சாம தான தண்ட பேத கொள்கைகளை உங்கள் மீது செலுத்தி இருக்க முடியாது. ஆனால் இப்பொழுது இவர் எப்படியாவது என் வாழ்க்கையிலே நான் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையை உங்களுக்குள் உருவாக்கப் போகிறார். எனக்கு கார் வேண்டும் என்றால் வேண்டும், வீடு வேண்டும் என்றால் வேண்டும், வாழ்க்கையில பணம் வேண்டும் என்றால் வேண்டும். இத்தகைய வெறியை அவர் உங்களுக்குள்ள உண்டாக்கப் போகிறார். இங்கு ஆஹா ஓஹோ என்று நான் சொல்ல போவதில்லை. உள்ளதை உள்ளபடி சொன்னால்தான் நன்மையும் தீமையும் புரியும். அப்போதுதான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற முடியும். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ராகு பகவான் என்ன நன்மை கொடுக்க போகிறார்? முதல் நிலையில் போட்டியில் வெற்றி பெற விரும்பும் மாணவர்கள், போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தங்கள் கர்மத்துறையின் இலக்கை அடைய போதுமான ஆர்வத்தை அவர் உங்களுக்குள் உருவாக்கப் போகிறார். நான் வெற்றி பெற்றே ஆக வேண்டும், அதற்கு என்ன நிலை வந்தாலும் நான் செய்வேன் என்ற உறுதியை அவர் கொடுப்பார். மேலும் அதில் ராகு பகவான் உங்களுக்கு வெற்றியையும் அளிப்பார். குறிப்பாக கடந்த நீண்ட காலமாக உங்கள் பொருளாதார நிலை உங்களுக்கு முழுமையாக செயல்படவில்லை என்பதை கண்டிருக்கிறீர்கள். பணம் வந்தாலும் அது எங்கே போகிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உங்கள் பணம் யாரிடமாவது முடங்கி கிடந்தால் அது திரும்ப வரவில்லை. உங்களிடம் பணம் கொடுத்தவர் தினமும் வந்து தலைக்கு மேல் நின்று தொந்தரவு செய்கிறார். ஒட்டுமொத்தமாக உங்கள் பொருளாதார நிலை, அதாவது வங்கி கணக்கின் இருப்பு குறைந்து கொண்டே போகும் நிலை உங்களை தொடர்ந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தது. இப்பொழுது பாருங்கள், இந்த 2026 தொடக்கத்திலிருந்து உங்கள் வங்கி கணக்கு இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். உங்கள் பணம் எங்காவது முடங்கி கிடந்தால், நீங்கள் ஏதாவது கடன் போன்றவற்றுக்கு விண்ணப்பித்திருந்தால், தடைப்பட்ட அந்த வேலை இப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக வரப்போகிறது. இரண்டாவது நிலையில் உங்கள் எதிரிகளை அழிக்கும் நிலையை அவர் இங்கிருந்து உருவாக்குவார். ஏனெனில் அவர் தன் பரம நண்பரின் ராசியான கும்பத்தில் அமர்ந்து சதய நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஒரு விஷயம் உறுதியாகிறது. 2026 முதல் ஆகஸ்ட் 2026க்குள் உங்களுக்கு எத்தனை எதிரிகள் உருவானாலும் அவர்களால் உங்கள் முடியை கூட அசைக்க முடியாது. உங்களின் மறைந்திருந்த எதிரிகள், அதாவது உங்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள், உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்தவர்கள், அவர்கள் வெளிவருவார்கள். இந்த 2026 ஆண்டு தொடக்கத்திலே உங்கள் எதிரி யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும். அவர்கள் உங்களை வீழ்த்த முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். முதலில் அவர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பார்கள். அவர்கள் உங்கள் முன் புகழாரம் சூட்டி உங்களை கீழே தள்ள முயற்சி செய்யலாம்.
இருப்பினும் நீங்கள் முன்னேறுவீர்கள். ஏனெனில் உங்கள் தொழிலில் மாற்றம், இடமாற்றம், உங்கள் நிர்வாகம் சிறப்பாக இருப்பது, உங்கள் சுற்றுச்சூழல் நன்றாக இருப்பது ஆகியவற்றில் இன்னும் நல்ல மாற்றங்கள், அதிக யோகங்கள் உள்ளன. இது 2026 ஆண்டின் ஒரு மிக நல்ல ஆரம்பமாகும். ஆனால் ராகு பகவான் அமரும் இடத்திலும் பார்வையை செலுத்தும் இடத்திலும் 100% தூய்மையான பலனை ஒருபோதும் கொடுக்க மாட்டார். இந்த நிலையில இந்த இடத்தின் 2 சுப பலன்களை அவர் உங்களுக்கு அளிக்கிறார். போட்டியில் சிறப்பாக செயல்பட வைப்பார், எதிரிகளை அழிக்கும் யோகத்தை உண்டாக்குவார், வேலையில் கடினமாக உழைக்க ஒரு தனிப்பட்ட ஆற்றலை உங்களுக்கு வழங்குவார். ஆனால் அவர் சுப பலன் கொடுக்காத போது என்னவாகும்? இந்த நேரத்திலே 2026 முதல் ஆகஸ்ட் 2026 வரை நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தின் மீது சிறிது கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. இல்லையெனில் ஆரோக்கியத்தை இவர் கெடுக்க மாட்டார். ஆனால் அவ்வப்போது நீங்கள் மருத்துவரிடம் செல்லும் சூழ்நிலைகளை உருவாக்குவார். மேலும் மருத்துவ செலவுகளை அவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். 3வது நிலையில நீங்கள் உங்கள் கர்மத்துறையில் வேலை செய்கிறீர்கள் என்றால், உங்கள் முதலாளியாக இருந்தாலும் சரி, உங்கள் உடன் பணிபுரியும் ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அனாவசியமாக யாருடனும் சண்டை போட வேண்டாம். உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். உங்கள் சிறந்த உழைப்பை மட்டும் கொடுங்கள். இதுல மட்டும் கவனம் வையுங்கள். வாதிடும் நிலைக்கு சென்றால் ராகு பகவான் இந்த இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு மன அழுத்தத்தை உருவாக்கி கொடுத்து விடுவார். ராகு பகவான் தான் அமர்ந்த இடத்திலிருந்து 5ஆம் வீட்டை பார்க்கிறார், 7ஆம் வீட்டை பார்க்கிறார் மற்றும் 9ஆம் வீட்டை பார்க்கிறார். 5ஆம் பார்வையால் இவர் உங்கள் கர்மஸ்தானத்தை பார்க்கிறார். கர்மஸ்தானத்தின் மீது ராகு பகவான் சதய நட்சத்திரத்திலும் தன் பரம நண்பரின் ராசியிலும் அமர்ந்து எப்படிப்பட்ட தாக்கங்களை கொடுப்பார்? முதலில் நல்ல நிலையை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு புதிய வேலையை தேடுகிறீர்கள் என்னால் அவர் அதை உடனடியாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் பதவி உயர்வு நிலுவையில் இருந்தால் அதை உங்களுக்கு சாதகமாக முடித்து கொடுப்பார். வேலையை மாற்றுவது, இடமாற்றம் செய்வது பற்றி நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தால் அவர் அதற்கான நல்ல யோகத்தை உண்டாக்குவார். உங்கள் இடமாற்றம் நிலுவையில் இருந்தால், நான் இந்த ஊரிலிருந்து விலகி வேறு நகரத்திற்கு செல்ல விரும்புகிறேன் என்று நீங்கள் நினைத்தால் அவர் அதற்கான நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. வணிக ரீதியாக பெரிய ஒப்பந்தங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பாரு. உங்கள் கர்மத்துறையின் நிலையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆனால் மீண்டும் புரிந்து கொள்ளுங்கள், அமர்ந்த இடமாக இருந்தாலும் சரி, பார்வையை செலுத்தும் இடமாக இருந்தாலும் சரி, அவர் 100% சுப பலன்களை மட்டும் கொடுக்க மாட்டார். இப்பொழுது இங்கு கர்மத்துறையில் நல்ல பலனை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் என்று நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் ராகு பகவானின் மற்றொரு பக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் தற்போதைய சம்பளத்தை விட 2 மடங்கு அல்லது 1.5 மடங்கு அதிகமான சம்பளம் கிடைக்கும் ஒரு கவர்ச்சியான வாய்ப்பு வருகிறது. நீங்கள் தற்போதுள்ள வேலையில எந்த சிக்கலும் இல்லாமல் சீராக சென்று கொண்டிருந்தாலும் நீங்கள் சிந்திக்காமல் அந்த வேலையில ராஜினாமா செஞ்சுட்டு புதிய வேலைக்கு விண்ணப்பிக்க கூடாது. ஏனால் அங்கு சென்று 1.5-2 மாதங்களுக்குள்ள எங்களால உங்களை தொடர முடியாதுன்னு சொன்னால் என்ன செய்யறது? இது போன்ற தவறுகளை செய்யாதீர்கள். சிந்தித்து யோசித்து நீங்க வேலை செய்ய வேண்டும். நீங்கள் நேர்காணல் கொடுத்த இடத்துல உங்களுக்கு நியமன கடிதம் வந்துட்டது அப்படின்னால் இந்த இடத்துல என்னுடைய எதிர்காலம் தொடர்ந்து மிக சிறப்பாக இருக்குமா என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். ஏதோ ஒரு புதிய நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளது, நீங்கள் அதில் சென்று சேர்ந்து விட்டீர்கள், அது நிலைக்க முடியாமல் திணறி வருகிறது என்று தெரிந்தால் இது போன்ற தவறை ராகு செய்ய வைப்பார். எனவே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். ஆனால் எந்த நிறுவனத்தில் என்னால் தொடர்ந்து 2-3 வருடங்கள் நல்ல பணம் சம்பாதிக்க முடியும் என்று உங்களுக்கு திருப்தி ஏற்படுகிறதோ அங்கு நீங்கள் செல்லலாம். குறுக்கு வழிகளை பின்பற்றுவதை தவிர்க்க வேண்டும். நீங்கள் வணிகம் செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கின்றன. ஆனால் இங்கே நீங்கள் கவனமாக பணத்தை பயன்படுத்த வேண்டும். யாரோ உங்களுக்கு ஒரு பெரிய ஒப்பந்தத்தை கொடுத்து விட்டார்கள். உங்கள் விதி என்னென்றால் 50% முன்பணம் கொடுக்க வேண்டும், 50% பொருட்களை கொடுத்த பிறகு கொடுக்கலாம் என்று இருக்கும். ஆனா எனக்கு இவ்வளவு பெரிய ஒப்பந்தம் இதுக்கு முன்பு கிடைச்சதே இல்லை என்ற மகிழ்ச்சியில நீங்க கடன் வாங்கி இதை செய்தி கொடுத்து விடுவேன் என்று நினைக்கிறீங்க. இது பணத்தை முடக்கிவிடும். இது ராகுவின் சுபாவம். பெரிய வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்குவார். அந்த வாய்ப்புகளில் எதை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் உங்கள் விவேகத்தை பயன்படுத்த வேண்டும். இல்லையெனில் ஒரு நபருடன் விளையாடுவது ராகுவின் சுபாவம். இவருக்கு இது மிகவும் பிடிக்கும். இவர் மாய கிரகம் என்று சும்மா சொல்லப்படவில்லை. எனவே அமைதியான நிலையில் சிந்தித்து யோசித்து அதிநம்பிக்கையின் காரணமாக உங்கள் கர்மத்துறையில எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். 7ஆம் பார்வையால் இவர் உங்கள் 12ஆம் வீட்டை பார்க்கிறார். 12ஆம் வீடு என்ன? இது தேவையற்ற செலவுகள், மருத்துவமனை செலவுகள்,
வெளிநாட்டு பயணம், ஏற்றுமதி இறக்குமதி நிலை, நீதிமன்ற வழக்குகள் ஆகியவற்றை குறிக்கும் இடம். இங்கு ராகு பகவானின் பார்வை உங்கள் 12ஆம் வீட்டில் செல்லும் போது முதலில் நல்ல நிலையை புரிந்து கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 2026 வரை இந்த நேரத்தில் அவர் உங்களுக்கு வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்பை உண்டாக்குவார். வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி வேலை செய்ய விரும்பினால் அதற்கான நல்ல யோகத்தை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாட்டில் குடியேற நினைத்தால் அதற்கான நல்ல யோகத்தை உண்டாக்குவார். வெளிநாட்டில் சென்று கல்வி கற்க விரும்பினால் அதற்கான நல்ல யோகத்தை உண்டாக்குவார். நீங்க ஏற்கனவே வெளிநாட்டில் வசிக்கிறீர்கள் என்றால், உங்கள் நிரந்தர குடியுரிமை நிலுவையில் இருந்தால் அதை உங்களுக்கு சாதகமாக முடித்து கொடுப்பார். ஆனால் முதல் நிலையிலே ஆரோக்கியம் தொடர்பான சிறிய செலவுகளையும் அவர் உண்டாக்குவார். இது நீதிமன்ற வழக்குகள் வரும் இடமும் என்று நான் சொன்னேன். எனவே இங்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது, யாருடைய பிரச்சனையிலும் நீங்கள் தலையிடக்கூடாது. 2 பேர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் வலுக்கட்டாயமாக இடையில குதித்து விட்டீர்கள். யாருக்கோ பொய் சாட்சி சொல்வது அல்லது உண்மை சாட்சி சொல்வது போன்ற நிலை. உண்மை சாட்சி எப்படி? உங்கள் ஒரு நண்பர் என்னிடம் 1,00,000 ரூபாய் வாங்கி தாருங்கள், நான் 1 மாதத்துல திருப்பி தருகிறேன் என்று கேட்கிறாரு. நீங்கள் உங்கள் மற்றொரு நண்பரிடமிருந்து அவருக்கு பணத்தை பெற்றுக் கொடுக்கிறீர்கள். 1 மாதம் கழித்து அவர் உங்களுக்கு திரும்ப தந்து விடுவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நீங்கள் அந்த 1,00,000 ரூபாயை திரும்ப கொடுக்க வேண்டியிருக்கும். நான் தொகையை சும்மா சொல்றேன். எவ்வளவு தொகையாக இருந்தாலும் அந்த பணத்தை நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த நபர் பணத்தை திரும்ப கொடுக்க போறதில்லை. இதுதான் ராகுவின் விளையாட்டு. ஜோதிடத்தின் மூலம் மட்டுமே இதை நீங்க புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் நடந்து கொண்டிருக்கும் பாதை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் இனி வரும் நாட்களில் சில பெரிய பள்ளங்கள் வரப்போகின்றன என்பதை யாரும் உங்களுக்கு சொல்ல முடியாது. அந்த பள்ளத்திலிருந்து விலகி பக்கவாட்டில் சென்றால் நீங்கள் உங்கள் இலக்கை அடைவது உறுதி. இல்லையெனில் அதி நம்பிக்கையின் காரணமாக அல்லது ராகுவின் மாய வலையில் சிக்கி அந்த பள்ளத்தில் விழுந்தால் நிச்சயமாக நஷ்டம் ஏற்படும் என்பதும் உறுதி. 9ஆம் பார்வையால் இவர் உங்கள் தனஸ்தானத்தை பார்ப்பார். இங்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை உண்டாக்குவாரு? உங்கள் பேச்சில் அத்தகைய கூர்மையை கொடுப்பாரு. புத்திசாலித்தனம், சாதுரியம் ஆகியவற்றின் திறமையால் நீங்கள் உங்கள் நின்று போன காரியத்தை கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கலாம். நீங்கள் ஒரு பாடகர் அல்லது பேச்சு சம்பந்தமான ஏதோ ஒரு துறையில் இருந்தால் இவர் உங்களை ஒரு நல்ல வெற்றியை அடைய வைக்கிற நிலையை உருவாக்குவார். உங்கள் பேச்சில ஒரு நல்ல யோகத்தை உண்டாக்குவார். இத்துடன் குடும்பத்தில புகழ், மதிப்பு, கௌரவம் ஆகியவற்றின் நிலையையும் மிக நன்றாக உருவாக்கி கொடுப்பார். இது தனம், செல்வம் வரும் இடமும் கூட செல்வத்தின் நிலையை நிலைப்படுத்துவார். உங்க வாழ்க்கையில திடீரென்று உங்களுக்கு ஏதேனும் ஒரு பணம் வரக்கூடிய யோகத்தையும் உருவாக்குவார். ஆனால் முன்பு சொன்னது போல நீங்கள் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். எனவே நீங்கள் யாரிடமாவது பண பரிவர்த்தனை செய்கிறீர்கள் என்றால் அங்கு நீங்கள் 3 முறை யோசிக்க வேண்டும். யாரோ உங்களுக்கு ஆசை காட்ட முயற்சி செய்கிறார்கள். நீங்கள் எனக்கு உங்கள் பணத்தை கொடுங்கள், நான் 10% வட்டிக்கு திரும்ப தருகிறேன், என் வேலையில நீங்க பணத்தை போடுங்க, என் கூட கூட்டணி நிலைமையை உருவாக்குங்க, நான் வேலை செய்கிறேன் என்று சொன்னால் இந்த நிலையில சிக்க வேண்டாம். இந்த சிறிய விஷயங்களில் ஒரு நபர் சிக்கும் போது இப்போது உங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம். ஆனா இந்த ஒரு விஷயத்துல சிக்கியவருக்கு தான் தெரியும் அந்த பிரச்சனையிலிருந்து அவர் எப்படி வெளிவந்திருப்பார் என்று. கை கால் உழைப்பையும் மன அழுத்தத்தையும், டென்ஷன், மனச்சோர்வு ஆகியவற்றை வரவழைத்து விடும். இந்த சிறிய விஷயங்கள்ல நீங்க சிக்கும் போது, இந்த பிரச்சனைகளில் சிக்கும் நிலை வரும்போது, யாராவது உங்களுக்கு ஆசை காட்ட முயற்சி செய்தால் ராகு பகவான் உங்களை சுற்றி வளைக்க முயற்சி செய்கிறார் என்று உடனடியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சூழலில் இருந்து 2 அடி பின்னால் வந்து நின்றால் நீங்கள் வெற்றி பெற யாராலும் தடுக்க முடியாது. இத்துடன் ஒரு சிறிய பரிகாரத்தையும் சொல்கிறேன். சனிக்கிழமை அன்று அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். இது ராகுவின் எதிர்மறை நிலையை முடிவுக்கு கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை நிலையை பிரவேசம் செய்யும்.